Chai with Chitra. பாவமன்னிப்பு முழு படத்தை பார்த்தபோது இந்த படம் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக அமையும்னு தோணுச்சா உங்களுக்கு? அது வந்துங்க எப்போவுமே வந்து படங்கள் வெளிவந்து அபிப்பிராயம் கேட்டதுக்கப்புறம் தான். அதுவும் இல்லை ஜனங்கள் ரசிக்கிற முறை அதே மாதிரி பாசமலர் பாலும் படத்தில் கொஞ்சம் கம்மியாக போச்சு நசிப்புத்தன்மை. அதுவும் நல்ல படம் தான். ஆமாம். இருந்தாலும் ஒரு குடும்பத்தில் நடக்கிற இதனால் அவர் வந்து குடும்பத்தில் வந்து அந்த பணக்கார குடும்பம் இவர் டாக்டரை படிக்க வைக்கிறது, தான் பொண்ணுக்கு கட்டி வச்சு கொடுக்கலாம்னு நினைக்கும்போது அவர் நர்ஸை கல்யாணம் பண்ணிக்கிறது. அதாவது அவருக்கு கண்ணு போக அவர் திரும்பி வர. கரெக்ட். அதில் தான் ரெண்டாவது சரோஜாதேவி உண்டாக்கி கடைசியில் கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறது. படம் சும்மா முடியாது. அவர் வேல்மணி சாரும் நல்ல இது பண்ணாருங்க. ஆனால் அவருக்கு பாகப்பிரிவினை அளவுக்கு போன பாக திருப்தி இல்லை அப்போது. பாலும் பழமும் நல்ல படம், அருமையான படம், நல்லா ஓடிச்சு. அதாவது நாங்கள் வந்து போனால் போகட்டும் போடாங்கிற பாட்டு எடுத்துக்கிட்டு இருந்தோம். அப்போ சரோஜாதேவி வந்து படத்தில் நடிக்கிறாங்க. பப்பியம்மா கல்யாணம். சிவாஜி கல்யாணத்துக்கு போகலை. ஏன்னா அவங்க மேலே ஒரு ஏதோ ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு இதோ இருந்து அந்த அம்மா டாக்டர் ராமச்சந்திரனை கல்யாணம் பண்ணிவிட்டு இவர் வந்து கல்யாணத்துக்கு போகாமல் இருந்து பீம்சிங் சார் பப்பியம்மா சுகுமாரி ரிலேஷன்னால் அவரையும் போக விடாமல் பாட்டு எடுத்துடுவோம்னு போனால் போகட்டும் போடாப்பா. ஆக்சுவலாக படத்தில் அந்த பொண்டாட்டி போனது, இங்கே ரியல் லைஃப்பில் பப்பியம்மா இவங்களுக்கு ஒரு அஃபெக்ஷன் போனால் போகட்டும் போடா. அதனால தான் அந்த பாட்டு அவ்வளோ தத்ரூபமாக நடிச்சாரு. அருமை. அதை வந்து பீம்சிங் சார் வந்து சிவாஜி சார் 5:30 மணிக்கே ரெடி, சூரியோதயம் 5:30 மணிக்கு 5:30 மணிக்கு ரெடி ஆகி 5:30 மணிக்கு ஆரம்பித்து 2 மணிக்குள்ளே முடிச்சு விட்டோம் பாட்டை. ரஷ்ஷு போய் பாட்டு பார்த்தோம்னா 3 அடி நான் சிங்க். யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. என்னன்னா கொடைக்கானல் குளிர் பிரதேசம். அங்கே வந்து அப்போது வந்து மிச்சல் கேமரா ரன்னிங்கில் பிரச்சனை. ஆமாம். ஏர்ஃப்ளெக்ஸ் கூட அப்போ வரல. ஆமாம். அதனால் 3 ஃபேஸ் கரண்ட்டு அது சூடாகணும், இறுக்கி பிடிச்சிக்கும். அதனால் 1 மணி நேரம் கேமராவை சூடு பண்ணி வைக்கணும். அது ப்ரிப்பேர் பண்ணாமல் போனதுனால நான் சிங்க்கு பிக்சர் லேட்டாக போச்சு. சவுண்டு அட்வான்ஸ் ஆகும். அதை உட்காந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியாது, ஆனால் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸ்டாக் ஷாட் நிறைய போட்டார். அதை போட்டு மிக்ஸ் பண்ணி ஓரளவுக்கு சரி பண்ணி அதை திருமலை சார் தான் எடிட் பண்ணார் கம்ப்ளீட்டாக. அப்படியா? ஆனால் அந்த பாட்டு சூப்பர் ஹிட் ஆச்சு, பெரிய ஹிட். அந்த கல்யாணத்தை முடிச்சுட்டு வந்தவங்க மறுநாள் வந்து நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் பாட்டு ஷூட்டிங். வந்தவங்க பூரா சரோஜாதேவி என்னமோ பார்த்துக்கிட்டு இவங்க ஏதோ பேசிகிட்டு இருந்திருக்காங்க. பேசி முடிச்சுட்டு லஞ்சு டயத்தில் பிரேக் டயத்தில் உட்காந்துருக்கும்போது சரியன் என்னை கூப்பிட்டு வாங்க ரெடியாக போகுதுன்னு சொன்னார். சரோஜாதேவி அந்த மேடையில் அந்த கல் மேடையில் உட்காந்துருந்தோம். டே இங்கே வாடான்னு. சரோஜா உன்னை ராமச்சந்திரன் மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. எந்த ராமச்சந்திரன்? எம்ஜிஆரான். இல்லைடா, பப்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டா டாக்டர். என்ன மாதிரி அவர் இருக்காருங்க. அது எப்படி நீங்கள் இப்போ கல்யாணத்துக்கு போகாமல்? சரோஜா சொல்கிறாப்பா, அந்த மாதிரி உருவத்தில் அவர் மாதிரி நான் இருந்திருக்கேன். அங்கே போயிட்டு வந்த சரோஜாதேவி கல்யாணத்துக்கு போய் வந்ததுனால நேராக டைரக்டாக அங்கே வந்ததுனால ஏன்னா அவர் மாதிரி எங்கே ஒரு ஆள் இருக்காரு. அப்புறம் நான் சொன்னேன், உலகத்தில் 7 பேர் ஒன்றா ஒரே மாதிரி பிறப்பாங்களாம். அதுக்கப்புறம் அந்த அம்மாவும் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம இருந்தாலும் லாஸ்ட் அசிஸ்டண்ட், அதுக்குண்டான மரியாதை தானே. டைரக்டர்னு வரும்போது அதுக்கு ஒரு மாதிரி தனி. எம்ஆர் ராதா நல்லா பழகுவார் அவங்கக்கிட்ட. எம்ஆர் ராதா வந்து பழகுவார். இருந்தால் கூட அவர்கிட்ட முதல்ல தைரியமாக நான் தான் பேசினேன். கண்டினியூட்டியில் ஒரு விபூதி இப்படி போட்டிருந்தார் இந்த இடத்துல. அந்த இன்ட்ரடக்ஷனில் வந்து அவர் மதுரை மீனாட்சி கஞ்சி காமாட்சி
போது அந்த ஷாட் எடுக்கும்போது, அண்ணே அந்த விபூதி வந்து இங்கே போட்டிருந்தீங்க காணோம், உனக்கு நல்லா தெரியுமா? ஆமாண்ணே நான் தெரியுண்ணே. ஃபோட்டோ எடுத்து காமிச்சு, டேய் தம்பி சொல்கிறான்டா போகிற. அதனால் அவரோட பழகிறதுக்கு கொஞ்சம் நல்ல, அவர் வந்து எங்கள் பீம்சிங் சாருக்கு நிறைய நல்ல மரியாதை, நல்ல படங்கள் ஓடி. ஆமாம், இல்லை 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ வெற்றி. ஆமாம், அதாவது ஒரு ஸ்டேஜில் எம்ஆர் ராதா மற்ற படங்களை நடிக்கும்போது, அண்ணே கொஞ்சம் திரும்புங்க அப்படின்னு யாராவது டைரக்டர் கேமராமேன் சொன்னா, ஏய் என்ன சொல்லாதே, நான் எங்கே திரும்புகிறேனோ அங்கே கேமரா கொண்டா அப்படின்னு சொல்லுவாருங்க. ஆனால் கிருஷ்ணன் பஞ்சு பீம்சிங் சொல்லும்போது எல்லாம் கரெக்டாக கேட்டுட்டு தான் பண்ணேன். ஆக்சுவலாக அவர் ஒரு தடவை வாமிட் எடுக்கும்போது டைரக்டர் கையில் பிடிச்சி கீழே ஊற்றுனதாக ஒரு சொல்லுவாங்க. ஓ, அந்த அளவு நட்பு. உடம்பு முடியாமல் வீட்டில் இருக்கும்போது இவர் பார்க்க போய். கதாநாயகிலாம் யார் உங்களோட நல்லா பழகுவாங்க? எங்ககிட்ட அந்த காலத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டர்கிட்ட யார் பழகுவாங்க? டான்ஸர் தான் பேசுவாங்க கொள்ளுவாங்க. ஹீரோயின்களுக்கு அந்த உச்சத்தில் இருக்கிறதுனால ஹீரோஸ் அவங்களுக்கு உண்டான லெவலில் தான். பாவ மன்னிப்பு படப்பிடிப்பின் போது தேவிகாவோட எப்போவாது பேசியிருக்கீங்களா? பேசுகிறதுக்கு கண்டினியூட்டி பற்றி தான் பேசுவோம். அதாவது மேக்கப் ரூம் போனோம்னா அந்த ஃபோட்டோவை வச்சு அடுத்த சீனில் இந்த நகையெல்லாம் முன்னாலே கொண்டு வந்துடணும், இந்த புடவை கட்டிக்கணும், இது இருக்கணும், மேக்கப் இருக்கணும், அவ்வளோதான். தொழிலை பற்றி தான் பேசுவோம் அந்த மாதிரி. அப்போ வந்து அவங்க கதாநாயகி, நான் கடைசி அசிஸ்டண்ட்டு. அப்போ எவ்வளோ சம்பளம் உங்களுக்கு ஒரு படத்துக்கு? பாவ மன்னிப்புக்கு ரிலீஸுக்கு எனக்கு மேலே இருக்கிற அசிஸ்டண்ட்டுக்கெல்லாம் வடபழனி பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னால் ஒவ்வொரு கிரவுண்டு நிலம் வாங்கி கொடுத்தார். அப்படியா? எனக்கு வாங்கி கொடுக்கல. அப்ரெண்டிஸ் தானே நான். எனக்கு கீழே அப்புறம் வாங்கின எடிட்டிங்லாம் இருக்காங்க. அதனால் ரிலீஸுக்கு முன்னால் என்னை வீட்டுக்கு வர சொன்னார். வீட்டுக்கு வர சொல்லி ஒரு பட்டு வேஷ்டி, அதுக்குண்டான சட்டை தைக்க வேண்டிய துணி, 500 ரூபா பணம், கிரவுண்டுக்கான பணம் கொடுத்தார். அதாவது நீ ஒர்க் பண்ணதுக்கு நான் கொடுக்கணும், உனக்கு கொடுத்தா இன்னும் பல பேருக்கு, அதனால் வந்து நான் தனியாக கொடுக்குறேன், நீ ஒரு வாங்கிக்கணும். எனக்கு அப்போ அந்த வீடுலாம் கிடையாது. அப்போ எங்கள் அப்பா இருந்தார். அந்த பணத்தை அப்போவே அவர்கிட்ட கொடுத்தேன். அவர் சொன்னார், வேணாடா இது நீயே வச்சுக்க, எனக்கு நீ நிறையா பண்ணியிருக்க, இதை பணத்தை அப்படியே பேங்க்கில் போட்டு உனக்கு வேண்டிய துணிமணிகள் நீ தினம் நல்ல விதமாக போகணும், நல்ல விதமாக பேர் வாங்கணும், நான் ஆசீர்வாதம் பண்ணேன். ஒரு டைரக்டராக பீம்சிங்கை பார்த்து இங்கே வியந்த விஷயம் எதை சொல்லலாம்? டெக்னிக்கலாக வந்து அவர் எல்லாத்தையுமே பாட்டை பூராவுமே கேட்டு ஒருத்தர் தான் கேட்பார். சின்ன பேப்பரில் குறித்து வச்சுக்குவார், ஒன்று கூட மிஸ் பண்ணாமல் கரெக்டாக எடுப்பாங்க. தொழிலில் எப்பவும் அவ்வளவு கரெக்டாக இருப்பார். அவருடைய பலம் வந்து அவர் பொறுமை தான். ஆரம்பத்தில் கலைஞர், சிவாஜி பல படங்கள் தோல்வி படங்கள் 4 படங்கள் தோல்வி அடைந்து பதிபக்தி வர ஆரம்பிச்சு. ஆமாம். அப்போ சிவாஜி இருந்தாலும் இவரை விட்டு கொடுக்காம நடிக்கிறேன், ஆனால் திருமலை சார் கேமரா பின்னாலே இருட்டில் நின்றுட்டு பார்த்துக்கட்டும், நீ மட்டும் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் ஆக்ஷன் சொல்கிறதுன்னா என்கிட்ட வந்து சொல்லுங்கிற மாதிரி சொன்னார். கொஞ்சம் ஒதுக்கி வச்ச மாதிரி. ஏன்னா அதிர்ஷ்டமில்லாத டைரக்டருங்கிற ஒரு ஆரம்பத்தில் அவர் இருந்தது. இவர் அதையும் சகித்து பொறுமையாக இருந்து கேட்டு ஒரு ஸ்டேஜில் இதே பாவ மன்னிப்பில் எம்ஆர் அதை ஆசிட் ஊற்றுவார் பார்த்தீங்க. ஆமாம். அதுக்கு வந்து இவரை முன்னாலே அனுப்பிச்சி வச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் முடிச்சுட்டு வந்த உடனே, என்னப்பா அவர் சாப்பிட்டாரான்னு, இல்லை சார் நீங்கள் வந்த பிறகு தான் சாப்பிட்றேன்னு சார். அப்போ ஒரு வார்த்தை அவருக்குள்ள, ஒரு காலத்தில் முன்னாலேயே வரக்கூடாது, இப்போ எனக்காக சாப்பிடாம அப்படின்னு முணுமுணுத்துக்கிட்டே போனார். அதாவது நேரம் காலங்கிறது இதுதான் அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன். முன்னாலேயே வரக்கூடாதுன்னவர் அவர் இல்லாமல் இன்றைக்கி சாப்பிடவே மாட்டேன்னு. அவ்வளோ அந்நியோன்யம். நாகேஷ் எப்போ உங்களுக்கு அறிமுகமானார்? சாது மிரண்டாலில் தான் வந்து ஹீரோவாக பண்ணோம். அப்போ இவர் உடம்பு சரியில்லை. அது ஆமாம், டைரக்ஷன். இவர் உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டார்.
அப்போ வந்து இடுப்பு கீழே அவருக்கு வந்து உணர்ச்சி இல்லாமல் டைரக்டர் டேரக்டர். நம்பியார் நர்சிங் ஹோம் சொல்லிட்டு அந்த இதில் புருஷவாக்கத்தில் ஒரு அந்த தியேட்டருக்கு எதுக்க இருக்கிற இதில் வந்து இருந்தாருங்க. அப்போ நான் மட்டும்தான் பேச்சுலரு. ஒரு பெரிய பாழடைஞ்ச பங்களா. அந்த பக்கம் ஒரு ரூம் அங்கேயே தங்கியிருந்தாங்க சோனம்மா. அங்கே பக்கத்தில் பார்த்தாங்க. நான் மட்டும் பேச்சுலர். அதனால் ராத்திரி பூரா நான் ஈஸ்டர்லேயே அங்கேயே இருந்து அவருக்கு உண்டானது மருந்து இருந்து கூப்பிடும்போது எப்போவுமே வந்து கூடவே இருந்தேன். அதே மாதிரி வீட்டுக்கு வந்த பிறகு கூட டாக்டர் வந்ததுக்கப்புறங்க மருந்து இருந்து நான் கூடவே இருந்தேன். அதனால் அவர் வீட்டில் ஒருத்தர் மாதிரி தனியாக ஒரு படம் டைரக்ட் பண்ணலான்னு எந்த காலகட்டத்தில் தோணுச்சு உங்களுக்கு? இங்கே அவர்கிட்ட சொல்லிக்காம ஓடி போனதுனால எனக்கு வந்து ஏன் சொல்லிக்காமல் ஓடி போனீங்க? என்ன ஒரு பக்கம் தேவிகா வந்து யாருக்கும் தெரியாமல் எங்கள் அம்மா எனக்கு கொடுமைப்படுத்துறதுனால நான் தற்கொலை பண்ணிக்குவேன், அந்த பாவம் உங்களுக்கு சேரும்னு காலில் விழுந்தாங்க. வாழ்க்கை படகு ஷூட்டிங்கில் ஜெமினி மேக்கப் ரூமில் கூப்பிட்டு என்ன சொல்ல போகிறாங்களோ ஏதோ நினச்சிக்கிட்டு போனேன். கேட்டதுக்கு இப்படி சொல்லி காலை பிடிச்சிட்டாங்க. வேண்டாமா. அப்போ வந்து அவங்க காலை பிடிக்கிறதுக்கு முன்னால் ஜன்னல் கதவெல்லாம் மூடி மேக்கப் மேன் அசிஸ்டண்ட்லாம் வெளியே அனுப்பிச்சாங்க. அப்போவே நான் அட்வைஸ் பண்ணேன், நான் உள்ளே வந்ததுக்கப்புறம் கதவு ஒன்றா நல்லா இருக்காது, இருக்கிறவங்க தப்பாக நினச்சி கதவு தருது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுகிறது மற்றவங்க பார்க்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி எங்கள் அம்மா என்னை கொடுமைப்படுத்துகிறாங்க, நீங்கள் எனக்கு வாழ்க்கை கொடுக்கணும், 200 ரூபா வாங்குகிற சம்பளத்துக்கு. அதுவும் எங்கள் குடும்பம் மதுரையில் பெரிய குடும்பம், ஜாதி விட்டு ஜாதி நான் கல்யாணம் பண்ணது கிடையாது. எனக்கு 2 மாதம் டைம் கொடுங்க, நான் அங்கேருந்து வந்தால் போதும்னு வந்தேன். அதுக்கப்புறம் அவங்க ஷூட்டிங் நடக்கும்போதெல்லாம் இதை மறைமுகமாக பேசிக்கிட்டே இருக்கும். சாந்திங்கிற படத்தில் கல்யாண சீந்தையே காதில் மாட்டிக்கிச்சு அந்த மாலை. அதை எடுக்க போனேன். பார்த்தீங்களா என் மேலே அன்பு இல்லைன்னு சொல்லி இந்த காது பட்டுருந்தாங்க. இல்லை அதுக்காக மட்டும் வரல, இது ரோஜா மாலை, அடுத்து ப்ரொடியூசருக்கு இது கழட்டி வைக்கலன்னா புது மாலை கொடுக்க மாட்டாங்க, படத்தில் அசிங்கமாக இருக்கும். அன்னைக்கு தான் எனக்கு சரின்னு சொல்கிற மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டு அப்போ ஒத்துக்கிட்டு. எதனால்? வேறு அதாவது ஹெல்ப் பண்ணணுங்கிறதுக்கு தான், கல்யாணம் பண்ணணும்னு இல்லை, ஒருத்தருக்கு உதவி பண்ணணுங்கிறது, காசு பணத்துக்காக. ஒரு கல்யாணம் பண்ணிங்கன்னு கேட்டாங்கல்ல, அதுக்கு முன்னாடி எப்போவாவது ஒரு காதல் பார்வை உங்களை நோக்கி பார்த்துருக்காங்களா அவங்க? அவங்களும் பார்க்கல, நானும் பார்க்கல. அவங்க பார்த்துருந்தா எனக்கு தெரியாது, எனக்கு அந்த பார்வை வரல. அதாவது எனக்கு பெரியவங்கள்லாம் எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணிவிட்டு எனக்கு கல்யாணம் பண்ணும்போது காசு பணம் இல்லாமல் போச்சு. ஆக்சுவலாக நான் எங்கள் குடும்பத்திலேருந்து ரிலீஸ் டீடுன்னு அப்போ சொல்லுவாங்க, விடுதலை பத்திரம், 300 ரூபா வாங்கிக்கிட்டு நான் வீட்டை விட்டு வெளியே வந்த மாதிரி. ஏன்னா எங்கள் குடும்பத்தில் இருக்க கடனை பின்னால் எனக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது அந்த நல்ல எண்ணத்தில் அப்படி பண்ணியிருக்கேன். எங்கே நடந்தது உங்கள் திருமணம்? திருப்பதியில். ஆனால் அதே கல்யாணத்தில் சண்டை போட்டு கட்டின தாலியே விட்டடிச்சாங்க. அதையெல்லாம் வந்து என் தலையெடுத்துங்க, என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே துரத்தணுன்னு ஆளை வச்சு அடிக்க பார்த்தாங்க. ஒரு மனித வாழ்வில் மனிதனாக மனுஷியாக இருந்தாலும் 2 குணமும் இருக்குங்க, காசு பணம் தான் முக்கியம். இல்லை, ஒரு நடிகையை கல்யாணம் பண்ணிக்க போகிறீங்க நீங்கள் சொன்ன உடனே உங்கள் உறவினர்லாம் என்ன சொன்னாங்க? எங்கள் உறவினர் நான் கேட்டு வந்து தான் பண்ணேன். உனக்கு சரின்னு தோணி போச்சுன்னா நீ சினிமாவுக்கு போயிட்ட, அதனால் முடிவு பண்ணி. ஆமாம், நீ நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்கள் எண்ணம். திருமணம் ஆன பிறகு உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது? ஆரம்பத்திலேருந்தே வந்து ஏதோ கல்யாணம் பண்ணிட்டா அவளுக்கு ஒரு பாதுகாப்பு காடு, நல்ல வேலைக்காரங்க மாதிரி ஒரு நினச்சிருந்தாங்க. அது என்னுடைய தொழிலுக்கு ஒத்துக்கலை. நானும் ஒரு டைரக்டர் தான் வந்து மாஸ்டர் ஆஃப் தி ஷிப்புன்னு சொல்லுவாங்க பட கம்பெனி. அப்படி இருக்கும்போது நான் அடிமையாக இருக்க முடியலை, என் மனசு இடம் கொடுக்க. முதல்ல உங்கள் மேலே ஒரு நல்ல காதலில் தான் இருந்தாங்க, இல்லைன்னா உங்களுக்காக ஒரு படம் எடுத்திருப்பாங்களா? யார் அவங்கெங்கே எடுத்தாங்க? என்னுடைய நண்பர் சிங்கப்பூர் ஃப்ரெண்டு
மலேசியா மகாலிங்கம் மூலியமாக சிங்கப்பூரில் இருந்து அவருடைய ஃப்ரெண்டு மூலியமாக எனக்கு அறிமுகம் ஏற்பட்டு போய் அவள் காலெலாம் பணம் கொடுக்கல. நான் அவளுக்கு சம்பளம் 25,000 ரூபா கொடுத்தேன் அந்த படத்துக்கு. பாலாஜிக்கு கெஸ்ட் ஆர்ட் பண்ணதுக்காக என்னால் அவர் வந்தார்னு சொல்லி அந்த கெஸ்ட் ஆர்ட்ஸுக்கு 12,000 40,000 ரூபா நாங்களே கொடுத்தேன். அதுக்கப்புறம் தெலுங்கு படம் எடுத்து பூரா ரைட்டையும் அவளே வாங்கிக்கிட்டு எனக்கு கொடுக்க வேண்டிய டைரக்ஷனுக்கு பணமும் கொடுக்கல. என்னால் அவள் தான் நல்லா சம்பாதிச்சா, நான் சம்பாதிக்கல. எனக்கு என்ன தேவிகா புருஷங்கிற ஒரு பட்டப்பெயர். உங்கள் மனைவியை அந்த படத்தில் டைரக்ட் பண்ண அனுபவத்தை சொல்லுங்கள். டைரக்ட் பண்ணும்போது கூட அதிகாரம் பண்ணாங்க. ஆக்சுவலாக கிளைமேக்ஸ் எடுக்கும்போது செருப்பை தூக்கி வீசி எறிஞ்சாங்க. என்ன தெரியல எது. நான் சொன்னேன், தொழில் நடக்கிற இடம், கேமரா வந்து நமக்கு தெய்வமா, அந்த செருப்பு கேமரா முன்னால் வந்து விடுது. அப்படி என்ன வேகம். ஒரு வந்து ஆதிக்கம் பண்ணணுங்கிற ஒரே எண்ணத்தில் தான். ஒரு ஆண் ஒரு பெண்ணுக்கு துணை வந்து இருந்தால் தான் இருக்க முடியுங்கிற எண்ணத்தினால ஒரு வேலைக்கார கணவனாக நினச்சாங்க. நான் எஜமான கணவனாகவே இருக்க வேண்டி வந்து அதனால் என் மேலே கேஸ் போட்டாங்க. இந்த 5 வருடத்தில் நீங்கள் அன்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் இருந்த காலகட்டமே இல்லையா? இருந்ததுன்னு எப்படி சொல்ல முடியும்? ஏதோ குழந்தை பெற்றுக்கணுங்கிறதுக்காக பெற்றுக்கிட்டா. அந்த குழந்தைக்கும் என்னை பார்க்க விடாமல் 3.5 வயசில் இருந்து தூக்கிட்டு போயிட்டா. டைவர்ஸுக்கும் போட்டா. நான் அப்போ வந்து நான் அமெரிக்காவில் இருந்தேன். எங்கள் அண்ணன் பையனுக்கு கல்யாணம். என் தங்கச்சி பையன் வந்து அங்கே டாக்டராக இருக்கான். அவன் கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்கே கேஸ் போட்டிருந்தா. அப்போ வந்து நான் வந்து அமெரிக்காவில் இருக்கனால வர முடியாது, கேஸை தள்ளி வைங்கன்னு அட்ஜாயின்மெண்ட் கேட்டு தள்ளி வச்சாங்க. அங்கேருந்து நான் வந்து அப்போ வந்து இந்த இதெல்லாம் கிடையாது, ஆன்லைன் கிடையாது. இந்த ஒரு அங்கேருந்து பண்ணால் இங்கே வந்து சேர்ற மாதிரி அதை கொடுத்து டைம் வாங்கினேன். அதுக்கப்புறம் நான் வந்ததுக்கப்புறம் அவன் வரல. கடைசி வரைக்கும் டைவர்ஸ் வரல. அந்த லேடி ஜட்ஜுக்கிட்ட கேஸ் போட்டு அவங்க வரல. நான் 3 வாய்தாவுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். சொன்னாங்க அடுத்த வாய்தாவுக்கு அவங்க வரலன்னா நான் எக்ஸ்பர்ட் ஆர்டர் அதில் முடிஞ்சு போச்சு. அப்புறம் டைவர்ஸ் கொடுத்துட்டார். இது வரைக்கும் இல்லை, டைவர்ஸே ஆகலை. ஓ, சட்டப்பூர்வமாக உங்கள் மனைவி தான் தேவிகா இன்றைக்கி வரைக்கும். எந்த காலகட்டத்தில் உங்களுக்கும் தேவிகாவுக்கும் விரிசல் வந்தது? அதாவது வீட்டை எழுதி வாங்கி என்னை தூக்கி வெளியே போகிறப்ப தேவிகா கிட்ட நல்ல குணமே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அப்படி என் மேலே ஆசையாக இருந்தால் என்னோட கடைசி வரைக்கும் வந்துருக்கலாம். இன்னும் அந்த வெறுப்பு ஊறி இருக்கா அவங்க பெண்ணுக்கிட்ட? 5 வயசில் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதுதானே இருக்கும். உங்கள் அப்பன் குடிகாரன், பொம்பளை பொறுக்கி, பொண்ணு கேஸ் போட்டேன் மேலே. இந்த இடம் எங்கள் அம்மா வந்து எனக்கு சொந்தம். நான் போய் முன்னால் உட்காந்து அப்போ ஐயப்பன் ட்ரெஸ்ட்டு நான் தள்ளி உட்காரணும். நீங்கள் யாருங்கன்னு கேட்டேன். பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.